அதன்படி அருணகிரி வரும்பொழுது வழிதறி ஆசிரியர் நிற்க தாங்கள் வேண்டுமானால் வந்து இதுவும் தெரிகிறது விரலிமலையில் காட்டை மறைத்தீர்கள் வந்தது இறைவனை அந்த இடத்திற்கு வேடச்சந்து பட்டியர் பேரிட்டு வந்து விரலிமலையில் முதல் படியேற தாங்கள் மேலிருந்து ஒரு படி கீழ் இறங்க அன்னி உம்மை இங்கு செல்கிறான் கேட்க அதற்கு தாங்கள் தமிழுக்கு முதல்வனாக இருந்தாலும் தமிழுக்கு அரசன் தமிழரசன் அருணகிரி வருகிறார் நான் அவரை வழிகொண்டு அழைத்து என்று கூறி கோமகனே குலமகனே கொஞ்சம் மொழி பேசும் தமிழ் மகனே திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் இல்லை என்று நிலைநாட்டிய தலைமகனே முத்தைதர் பத்தித்திருநகை எத்தைக்கரை சத்திச்சரவண முத்துக்கொரு வித்துக்குருபர குகனே முருகா முத்தமிழ் சங்கத்தின் முதல்வா தத்துவ பொருள் சொன்ன தலைவா குறிஞ்சி வல்நாட்டை காக்கு குமரா குறவர் குல நலங்காக்கும் குகா இதயத்தில் குடிகொண்ட இறைவா எங்கள் மூதாதையர் காலம் முதல் முருகா முருகா என்று வணங்கி வாழையடி வாழையாக எங்கள் வாழ்க்கையை நலங்காக்கும் அடிவேலவா உனக்காகவே பிறந்தேன் உனக்காகவே வளர்ந்தேன் உன்னையே நம்பி வாழ்கிறேன் உன தமிழை பயின்றேன் உன நாமத்தை சொல்லி சொல்லி உள்ள மகிழ்ந்தேன் உலகம் உள்ளவரை இந்த உடம்பில் ஈரோட்டம் உள்ளவரை ஓம் முருகா என்று உன திருநாமத்தை ஓதி ஓதி உச்சரித்து கொண்டே வாழ்வேன் வர வேண்டும் வந்தருள் தர வேண்டும் மன்சியால் வள்ளிக்கு வாழ்க்கை தர வேண்டும் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவள் வரவேண்டி அருள்வோர்க்கு அருள்வாண்டி வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி
மாரியம்மா, நீதான் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் தாயே. அந்த ஆதியில் தொண்டில் ஆதிபரா சக்தி, அந்த ஆதிபரா சக்தியை எப்படி வணங்க வேண்டும்? அதே நேரத்தில் ஆதிகள் தோன்றில் ஆதிபரா சக்தி அப்படின்னு சொன்னேன். இந்த ஆதிபரா சக்தி பிறக்கையிலே எப்படி பிறந்தால் தெரியுமா? 3 கண்களோடு பிறந்தாள். சிவபெருமான் பார்த்தார், உனக்கு 3 கண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பறிச்சு நெத்தியில வச்சாரு. வச்ச உடனே என்ன ஆனிச்சு அப்படின்னா குருதியாப்பட்டது வலிச்சு. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு? திருநீரை எடுத்து நெத்தியில வச்சாரு. வச்ச உடனே குங்குமம் ஆனிச்சு. அதான் பெண்கள் வந்து அன்றையிலேருந்து குங்குமம் வைக்கணும் அப்படி நியமிக்கப்பட்டது. அதனால அந்த மாரியம்மனை எப்படி வணங்க வேண்டும்? அண்ணே, ஒரு எக்ஸல் வண்டி சாவி ஒன்று தொலைஞ்சிருச்சு. யாராச்சும் கீழே கடந்து எடுத்துருந்தீங்கன்னா கொண்டாந்து நாடக மேடல கொடுத்துருக்கேன். எக்ஸல் சாவி 2 வீலர் எக்ஸல் சாவி கீழே கிடக்காம பார்த்து நாடக மேடல் கொடுத்துருங்க. இல்லைன்னா 10 ரூபா வீட்டு கொண்டு போயிருக்கோம் பாக்கெட். மாரியம்மனை எப்படி வணங்க கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா, கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா, 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 கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா. நினைச்சு வச்சிருக்கேன். அந்த கந்த பெருமானை என் சொந்த பெருமானா கிடையாது. நான் என்ன தவம் செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அந்த குமரன் எப்போது வருவார் என்று வலிமீது விழி வைத்து நான் எப்படி தெரியுமா காத்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த முருகப்பெருமான என் மனசுல அப்படியே தெய்வமா நினைச்சிருக்கேன். முருகன் எப்போது வருவார், எனக்கு மாலையிடுவார் அப்படின்னு எப்படி தெரியுமா நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் மீது கொண்டுள்ள காதல் சாதாரணப்பட்ட காதலா? தெய்வீகமான ஒரு காதல். 5 வயசுல அரியா பருவத்துல அந்த பிஞ்சு வயசுல நினைச்சிட்டாங்கப்ப நொறுக்க பிறந்த பிறந்த எப்படி கத்தும் அப்படி கத்தும். நீ ஆயா பயமுறுத்துற? வள்ளியம்மா கேட்டீங்க குழந்தை. ஆனா நான் பிறக்கும் போது குகா குகா அப்படின்னு சொல்லி அந்த குமரன் பெருகே சொல்லிக்கிட்டு பிறந்தங்கப்ப. காகு காகு அப்படின்னு கத்தக்கூடிய பறவை எது? மயில். மயில். இந்த மயில் வந்து யாருக்கு சொந்தம்? தமிழ் கடவுள் நம்ம முருகனுக்கு தான் சொந்தம். முருகப்பெருமா யாருக்கு சொந்தம்? நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லையா? அவரு எப்படி சொந்தம்? இல்ல எப்படி சொந்தம்னு கேக்குறீங்க? தமிழ் கடவுளுங்க, அவர்தாங்க எல்லாத்துக்கும் சொந்தம். இப்ப முருகப்பெருமா நெத்தியில என்ன போட்டிருக்காரு? பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பட்டையை நெத்தியில போட்டிருக்காரு. நான் நெத்தியில என்ன போட்டிருக்கேன்? பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பட்டை. நீங்க யாராவது பட்டை போட்டிருக்கீங்களா? ஐயா, நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேறங்க. நான் சொல்றது முப்பட்டை. இருக்கிறவங்க யாராவது பட்டை போட்டிருக்கீங்களா?
முதல்ல ஒரு காலம் என்ன பேச்சே காணும். திருநீரு அப்படின்னு சொல்லக்கூடிய திருநீரிட்டார் யார் கேட்டார், முடிசார்ந்த மன்னனும் இதை பிடிசாமல் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார். திருநீருக்குனே தனி சிறப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா மந்திரமாவது நீரு, வானவர் மேவிடும் நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமானது நீரு, சமயத்தில் உதவுவது நீர் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான. ஏன்னா அப்படிதான் கிருபானந்த வாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு புகை வண்டியில் போயிருந்திருக்காரு. அப்ப அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் கிண்டல் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவர் நெத்தி நிறைய ஊதி எடுத்திருப்பார், உடம்பு முழுவதும் பட்டை எடுத்திருப்பாரு. என்ன சொல்லி கிண்டல் பண்றாங்க அப்படின்னா, இவர் பாரு வீட்டுக்கு வெள்ளை எடுத்தது மாதிரி திருநீர் அள்ளி பூசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இந்த கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாரு, ஏன்னா அந்த மாணவர்கள் மட்டும் புண்படக்கூடாது அப்படிங்கிற தன்மைக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு வெள்ளை அடிப்பேல அப்படி கேட்டுக்காரு. வெள்ளை அடிப்போம் சொல்லும் பொழுது, குடி இருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பேல இல்ல குடி இல்லாத வீட்டுக்கு வெள்ளை அடிப்பேல? யாராவது குடி இல்லாத வீட்டுக்கு யாராவது வெள்ளை அடிப்பாங்களா? யாராவது குட்டி செவத்துக்கு யாராவது வெள்ளை அடிப்பாங்களா? நாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்போம்னு சொல்லும் பொழுது, அப்போதான் கிருபானந்த வாரியார் சொன்னாராம், முருகப்பெருமான் இங்கே குடிக்கொண்டிருக்கார், இங்கே குடிக்கொண்டிருக்கார். அதனால் திருநீர் பூசிருக்கோம்னு சொல்லும்போது மாணவர்கள் கேட்டாங்களாம், எங்களுக்கு கொஞ்சம் திருநீர் கொடுங்க, நாங்களும் பட்ட பூசல் அப்படின்னா எங்கள் முருகப்பெருமானுடைய அருள் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த திருநீரை வாங்கி பூசிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி அந்த முருகப்பெருமானுக்காக நான் பாடும் பாடல். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், ஏதோ இனி தீராதோ தாகம். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், ஏதோ இனி தீராதோ தாகம். அந்தி வரும் நேரம் மந்திரங்கள் மொழிந்தது, மங்கை மௌனம் சேர்ந்தது, சங்கமத்தில் சுகம் நினைத்து சிந்துகாவி பிறந்தது, சிந்தனைகள் மறந்தது, சங்கமத்தில் சுகம் நினைத்து இதழில் ஒரு ஓலை எழுதோ இன்பநீலை, இளமை என்னும் சோலை உழுதோ இன்பநீலை. ஆகாயிரு மார்கழி மாதம் போராடுதே காதலி வீரம், எங்கெங்குமான யோகம் வெறும் நீரோ வந்ததொரு இன்பத்துக்கு மோகவரை ஏதுமில்லை முடிவுரை, நீ இருக்கிற ஏது குறை? பாதமோதல் தலைவலி பார்த்து
பெருமை. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுக வந்து நிற்பான் முன்னமே எப்படியெல்லாம் பெருமை சொல்லக்கூடிய அந்த முருகனாப்பட்டவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? வேல் வாழ்க, மயில் வாழ்க, விலங்கிய சண்முகம் வாழ்க, வெக்கத்தன்னை கால் வாழ்க, பன்னீர் தோல் விழிகள் வாழ்க, அடியாருடன் அருணகிரி வாழ்க அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய கந்தா, கடம்பா, கதிர், வடிவேலா, கார்த்திகேயா, சண்முகா, சடாச்சாரா, சூரனை கொன்ற சூரா என்னை ஆட்கொள்ள வர வேண்டும் ஐயனே என சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணுக்கு மிஞ்சிய கடவுளும் கிடையாது அப்படின்னு பெருமையை சொல்லக்கூடிய மற்ற ஆலயத்திலே விட இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் மட்டும்தான் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆண்டியா இருந்தாலும் வேண்டிய வரங்கள் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் தான். ஏன்னா அவ்வை பிராட்டிக்கே சுட்ட பழ வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி அந்த அவ்வை பிராட்டிக்கே அறிவை புகட்டியவர் யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் தான். அதே நேரத்தில் பிரணமுதிரன் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மனையே தலையில குட்டி சிறையில் அடைச்சவர் யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் தான். அதே நேரத்தில் தகப்பனுக்கே பாடம் சொன்ன கடவுள் சுப்பையா. எந்த ஊர்ல? சுவாமி மலையில. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கு. ஏன்னா மாலை கட்டும் கூட்டத்திலே பிறந்து திருமாலை மணந்தால் திருமாலை மணந்தால் ஆண்டாள். ஆண்டாள் எந்த ஊர்ல இருக்காங்க சொல்லுங்க பாபு? ஸ்ரீவில்லிபுத்தூர். யார் அந்த தங்க ராசா? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்னங்க சிறப்பு? பால்கோவா. உடம்ப பார்த்தாலே இது சாப்பிட்றதான் எனக்கு வரும். என்னன்னு கேட்குறேன். அங்கே எவ்வளவுதான் சிறப்புகள் இருக்கு. இப்போ அரசாங்க முத்திரை சின்னமாக எந்த ஆலயத்தை பயன்படுத்துவார்கள் அப்படின்னா ஆண்டாள் கோபுரம். என்ன காரணம் அப்படின்னா எம்மதமும் சம்மதமா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கோயில வந்து சிற்பங்கள் கிடையாது. ஏன் அந்த கோயில மட்டும்தான் சிற்பங்கள் கிடையாதா? ஆனா இன்னொரு ஒரு கோயில சிற்பங்கள் கிடையாது. எந்த ஊரு? காளையார் கோயில். காளையார் கோயிலுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு அப்படின்னா திருக்காலா பேர். காளையார் கோயிலை வைக்காம எதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயிலை வந்து அரசாங்க முத்திரை சின்னமாக எதுக்காக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு வரக்கூடியவங்க இன்னைக்கு எதிரியா கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல அவர்கிட்ட கேட்போம். அதே நேரத்தில் சூடி கொடுத்தால் சுடர் கொடியாள். இந்த ஆண்டாள் வந்து 3 மாலை கட்டுவாங்க. தான் சூடி விட்டு இந்த 3 மாலையும் 3 கோயிலுக்கு போகுது. 3 ஊருக்கு 3 கோயிலுக்கு போகுது. எந்தெந்த கோயில் அப்படின்னு வரக்கூடியவங்க ஒருக்கப்புறம் பாத்துக்கப்ப இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. இப்ப நல்ல மல்லிகைப்பூ வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? மதுரை. நல்ல மறிக்கொழுந்து வாங்கணும்னா எங்க போகணுங்க? நல்ல மறிக்கொழுந்து வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? மதுரை போக வேண்டும். அதே நேரத்தில் நல்ல மாடு வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? நல்ல காளமாடு வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? நல்ல அருவா வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? திருப்பாச்சி. நல்ல அல்வா வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? நல்ல பூட்டு வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? திண்டுக்கல். நல்ல பொம்மை வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? தஞ்சாவூர். தலையாடி பொம்மை தஞ்சாவூருக்கு சிறப்பு. நல்ல மாம்பழம் வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? நல்ல பலாப்பழம் வாங்கணும்னா நல்ல வெத்தலை வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? கும்பகோணம். நல்ல கோயிலை வாங்கணும்னா புதுக்கோட்டை. போயலப்பா. இப்ப நல்ல வெள்ளரிக்காய் வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? ஆறாங்கல். இப்படி ஒவ்வொரு ஊருக்கு என்னது வள்ளிய பத்தி கேட்கிற கேள்வியா கேட்கிற நீ. அதே நேரத்தில் நல்ல பாய் வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? பாய் பத்தமடை. நல்ல ஏர் வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? எல்லாம் நல்ல விவசாயி தானே. சொல்லுங்க பாப்போம். கொழுவா மாயவரம். நல்ல ஏர் வாங்கணும் அப்படின்னா மாயவரம் போக வேண்டும். நல்ல வாங்க விட்டுக்கிட்டு போறப்ப. நல்ல தார்குச்சி வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? தார்குச்சி கண்ணபுரம் போக வேண்டும். இப்ப நல்ல குதிரை வாங்கணும்னா எந்த ஊர் போகணும்? முதல்ல தொண்டி.
இப்ப ஈரோடு ஆமா இப்படி எல்லாம் சிறப்புகள் இருக்கு. அதனால அந்த முருகப்பெருமான் எப்போது வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து எப்படி தெரியுமா நான் காத்து கொண்டு இருக்கிறேன். சபரடி தோட்டத்தில பொன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. சிவரடி தோட்டத்தில ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அற்பம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிக்கும் அடங்குதில்லை. சிவரடி தோட்டத்தில ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. குட்டுகிற அருவியிலே குடிக்கிற குருவிகளே பட்டுடம்பு தலையிலே பசியும் அடங்குதில்லை. குட்டுகிற அருவியிலே குடிக்கிற குருவிகளே பட்டுடம்பு தலையிலே பசியும் அடங்குதில்லை. பவளம பார்வையிலே போதையும் ஏதுமில்லை. என்னமோ சொல்ல நினைச்சேன், என்ன சொன்னதோ சொல்ல மறந்தேன். என்ன இருக்குது எல்லாத்திலும் நீதானே. சிவரடி தோட்டத்தில ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. பொண்ணு பொண்ணு உறவிருந்தா உள்ளுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில உறவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் இருக்கும். பொண்ணு பொண்ணு உறவிருந்தா உள்ளுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில உறவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் இருக்கும். பொண்ணை விட யாரும் இல்லை, ஒட்டுறவு தேவையில்லை. வெக்கமாது ஆம்பளை கிட்ட வெக்கமறந்தா பொம்பளை இல்ல. என்னமோ சொல்ல நினைச்சேன், சொல்லாமத்தான் இன்னைக்கு. சிவரடி தோட்டத்தில ஒன்று நினைச்சு கேட்டு பாடுதம்மா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க யாரும் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிக்கும் மடங்குதில்லை. சிவரடி தோட்டத்தில ஒன்று நினைச்சு கேட்டு பாடுதம்மா. இந்த வயசு. சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை கைதட்டிய 2 பேருக்கு மட்டும் நன்றி கடந்த வணக்கம். சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னல் மணிப்பிள்ளை புலோக புகழும் பிள்ளை சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை பொன்னல் மணிப்பிள்ளை இந்த வள்ளிக்குரத்துக்கு மாப்பிள்ளையே அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய ஆடும் சேவலினி பாடும் பணியாயிருவாய் தேடும் கைய மாமுகனி செருவில் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடியப்ப தனிமரம் தோப்பாகுமா? எப்படி ஆக பல மரங்கள் சேர்ந்தாதானே தோப்பாகும். அந்த மாதிரி முருகப்பெருமானுடன் நான் சேர்ந்தால்தான் எனக்கு பெருமை. ஒரு கை தட்டினா ஓசை வருமா? ரெண்டு கை தட்டினாதான் இப்படி ஓசை வரும். ஆமா, 2 கை தட்டாதானே ஓசை வரும். ஆமா. அந்த மாதிரி முருகப்பெருமானுடன் நான் சேர்ந்தால்தான் எனக்கு பெருமை. இப்ப சிவன் பாதி சக்தி பாதி அமைந்த இடம் எங்கெங்க இருக்கு? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. இடையில கோடு போட்டதுனால திருச்செங்கோடு. இந்த பிருகுமணி இருக்காருல, அவருக்கு பொம்பளைனாலே பிடிக்காது. சிவனை மட்டும் வணங்கி வழிபந்தார். அப்ப சிவபெருமான் பார்த்தாரு, நம்மளை மட்டும் வணங்கி வழிபடுறாரு, சக்தி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவன் பாதி சக்தி பாதி. அப்பவும் பாருங்க இந்த பிருகுமணிவர் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டோடியம் கொண்டு இடையில கோடு போட்டு சிவபெருமானை மட்டும் வணங்கி வழிபந்தார். இடையில கோடு போட்டதுனால திருச்செங்கோடு. பாதி பாதி உடம்பு அங்க இருக்கு, மிச்சம் பாதி பாதி உடம்பு எந்த ஊர்ல இருக்கு? அது தெரிஞ்சா நாங்க நார்தர் போட்டுக்க மாட்டோமா? இப்ப ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை பார்த்து கேட்கறாங்க, நீ 10 வயசுக்குள்ள வந்தா எனக்கு சந்தோஷம், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம்
வரோம். நீ வராம இருந்தா எனக்கு சந்தோஷம். அடடே. வந்தா எதுக்கு சந்தோஷப்படுவாங்க, வராம இருந்தா எதுக்கு சந்தோஷப்படுவாங்க? இதெல்லாம் யாருக்கு, இதெல்லாம் யாருக்குங்கிறிய? எல்லாமே கேக்குறிய? எல்லாமே நாரதருக்கு தான். வெளியில வரட்டு இன்னைக்கு. அதனால இப்ப எல்லாம் பழனிக்கு போறீல்ல, என்ன சொல்லி போவீங்க? அரோகரா. அரோகரா. இந்த அரோகரா அப்படின்னு முதல்ல சொன்னது யாரு? அப்ப அங்க யாரோ ஒரு ஆள் இருந்திருக்குது. அதே நேரத்தில் இப்ப பழனிக்கு போறீல்ல, என்ன எடுத்து போவீங்க? காவடி. காவடி எடுத்து போவோம். காவடி. இந்த காவடியை முதன்னு எடுத்தது யாரு? ஐயா, யார் அந்த ஆளு? கூட்டியாப்பா, பாரு கும்பிடணும். அதனால வெளியில வரட்டும், பேசுவோம். அதனால அந்த முருகப்பெருமான என் மனசுல எப்படி நான் பாடும் பாடல், மலையோர மாங்குருவி மாவிலையில் மகராசல் உள்வரவை ராமகராயன் மனதிற்கேதையா மனமீடம் காதேகுதா மனசோடு தேடி வாருதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா. மகராசல் உள்வரவை ராமகராயன் மனதிற்கேதையா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசன் உள்வரவை ராமகரா என் மனசு தேடுதையா. கல்யாண மாப்பிள்ளை என்னை நீ பார்க்கல, கல்மோடி காணத்திலே கொஞ்சம் நாமா. ஊரெங்கும் தோரணம் நடக்கும் வேளையில் உன்னோடு கன்னத்திலே வைக்கலாமா. அந்தியிலே சந்தனத்தை பூச, ஆசையிலே மின்விசிறி வீச, கண்ணுக்குள்ள காதலெனும் பேச, சின்ன இடை பார்ப்பதென்ன பேச, கட்டியனச்சா முத்தமதுச்சா, கட்டியனச்சா முத்தமதுச்சா. நோய் முழுக்க தீர்ந்து விடும் வாமாகோ. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசன் உள்வரவை ராமகலா என் மனசு தேடுதடி. மனமேலும் காதில் கேக்குதா, மனசோடு தேனை வாட்டுதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசன் உள்வரவை ராமகலா என் மனசு தேடுதையா. அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய உலகத்திலே எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் அந்த செவ்வந்தி பூவுக்கு ஈடாகுமா? அதே நேரத்தில் அந்த மறிக்குழந்தை வச்சு அவருக்கு ஆராதனை செஞ்சா எப்படி தெரியுமா இருக்கும்? இருந்தாலும் பெண்களுக்கு பிடித்தமான பூ என்ன பூ மல்லிகை. அப்படின்னா மல்லிகைப்பூ. அதனால அடியாச மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அடியாச மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது காணாதத தந்ததம்மா புள்ளரிப்பூ. ஆசை மனச பார்த்து மாமி மனச தூண்டும், தான தந்தன தானா தன தான தந்தன தானா. ஆசை கதவை மாத்தி அது ஆட மாத்த தூண்டும். அட பேச்சு எம்மா மாறி
காதலத்தான் தனனனன்னா, தனனனன்னா. கட்டிக்கிற போற முன்னே கட்டி கட்டி தான் போடுச்சான் கட்டிக்கிற போறான் கண்ண மூடிக்கிட்டு எமடையில் சாஞ்சுக்கிட்டு கண்ண மூடிக்கிட்டு நான் வருவேன் அட கண்ணு முடிச்ச மாமனத்தான் காணலையே அட நடந்த கதை அத்தனையும் கனவுக்குள்ளே ஏ ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ காணாதத தந்ததம்மா புள்ளரிப்போ தோடு ஒண்ணு போட நின்னு என் காலை தொட்டான் தனனனன்னா, தனனனன்னா. பொடிசு ஒண்ணு போட நின்னு என் காலை தொட்டான் தனனனன்னா, தனனனன்னா.